உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையை பெற்ற பெயர் டிராவல் மார்ட். 08046427999. முதலமைச்சருடைய வாகனம் கோட்டையிலிருந்து புறப்பட்டு விட்டது. தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகம் நோக்கி இப்போ அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வைக்க போகிறாரு. சுமார் 25 நிமிடங்கள் ஆகும் அவர் அங்கே சென்றடைவதற்கு அப்படிங்கிறது அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டிருப்பதாக நம்ம பார்க்கின்றோம். அவருடைய வாகனம் இப்போது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. கோட்டையிலிருந்து பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகம் நோக்கி முதலமைச்சருடைய வாகனம் போகுது. அவர் வழக்கமாக செல்லக்கூடிய அவருடைய காரில் போகாமல் இந்த மாதிரி ஒரு வேனில் போகிறாரு, ஒரு திறந்தவெளி வேனில் போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் சாலையினோட 2 பக்கத்துலேயும் நிற்கிறாங்க, இப்போவே நின்றுட்டுருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. அந்த மக்களை டைரெக்டாக பார்க்குறதுக்கும் கையசைக்கிறதுக்கும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொள்வதற்கும் எளிமையாக இருக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு வேனில் அவர் புறப்பட்டு செல்கிறார்ன்றதை பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு சிறிய அளவிலான ரோட் ஷோவுமே அங்கே திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கான ரோட் ஷோ இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ அவர் புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலே நம்ம பார்க்குறோம், அவர் போகிற எல்லா சாலையிலையுமே இந்த பக்கத்தில் மக்கள் அந்த பேரிகேடுக்கு பின்னாடி நின்று அவருக்கு கையசைக்கக்கூடிய காட்சிகள், ஃபோட்டோ எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஸோ பெரம்பூருக்கு சென்றடைவதற்கு முன்னாலேயே ஒரு அன்அஃபிஷியல் ரோட் ஷோ அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அங்கே காத்திருந்து காவல்துறையினர் அதை ஒழுங்குபடுத்த அவருடைய வாகனம் செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் மக்கள் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் தற்போது பார்க்க முடிகின்றது. பெரம்பூரில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பின்னாடி வைடா, இல்லைன்னா பக்கத்துல சைட்ல வைடா. நேர்களை பெரம்பூர் நோக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார வாகனத்திலேயே அங்கே செல்கிறார். அவர் செல்லக்கூடிய வழி நெடுகிலும் மக்கள் காத்திருந்து அவருக்கான வரவேற்பை உற்சாகமாக வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர் பெரம்பூர் அவர் சென்றடைவதற்கு முன்னால் நிறைய அமைச்சர் பெருமக்கள் ஒவ்வொருவராக அங்கே போயிட்டுருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அவர் பக்கத்து தொகுதியான வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் அங்கே வருகை தந்திருக்கிறார்னு புரிந்து கொள்கிறோம். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு
அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் இதோ புறப்பட்டு தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தாயுமானவன், இப்போ பிரச்சார வாகனத்தில் புறப்படுறாரு முதலமைச்சர், அதாவது அந்த திறந்த வேனில் நின்று வர்றதற்கான ஒரு வாய்ப்பு வழக்கமான காரில் வரல. அப்போ அங்கே ஒரு ரோட் ஷோக்கான திட்டமிடல் பெரம்பூரில் இருக்கா? நிச்சயமாக வழக்கமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய அலுவல் பணியை பிரத்யேகமாக அவருடைய காரின் மூலமாகத்தான் கோட்டைக்கு வருகை தந்து கோட்டையின் பிறகாக வீட்டுக்கு செல்வதாகட்டும் அல்லது மற்ற இடங்களுக்கு செல்வதாகட்டும் அனைத்திற்குமே அந்த வாகனத்தை தான் பயன்படுத்துவாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் பொதுமக்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலாக அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு இன்றைய தினம் வருகை தர இருக்கிறார். எனவே வழிநெடுகிலும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பை அளிப்பதற்காக பொதுமக்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூடியிருக்கிறாங்க. சாலைகளும் குறுகிய சாலைகள் என்பதால காவல்துறையினர் இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலிகளை அமைத்து முதலமைச்சருடைய வாகனம் எளிதாக சம்பந்தப்பட்ட வியாசர்பாடி சர்மா நகருக்கு வந்து செல்வதற்கு வசதியாக அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சாலையுடைய இருபுறங்களிலும் தடுப்புகளுக்குள்ள நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடிய வகையிலும் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் வாக்களித்தவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சிறிய அளவிலான ரோட் ஷோவுக்கான முன்னெடுப்பாகத்தான் தற்போது அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமாக முதலமைச்சருடைய பயணம் என்பது இருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. வழக்கமாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பார்த்தோம் என்றால் பெரிய அளவிலான வாகனத்தை முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நிர்வாகிகள் தரப்புல தாவேகா தரப்புல எடுத்து சென்று அங்கு நிறுத்தி அந்த வாகனத்தின் மீது ஏறிதான் பொதுமக்களை பார்த்து கையசைப்பதாகட்டும் அங்கு பொதுமக்களிடம் பேசுவதாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு எடுத்து வந்தார். குறிப்பாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அந்த நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியாகட்டும், கரூர் சென்ற வாரம் சென்றிருந்த அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாகட்டும் என இரண்டு நிகழ்ச்சியுமே அப்படித்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டு நிகழ்ச்சியும் தாவேகாவுடைய கட்சி சார்ந்த ஏற்பாடு என்பதால அத்தகைய முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய பணி என்பது அலுவல் ரீதியிலான அரசு ரீதியிலான பணி என்பதன் காரணமாக பிரச்சார வாகனத்தில், அதாவது திறந்த வெளி வாகனத்துல ஏறி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகாக கடந்த மே 4ஆம் தேதி இங்கு இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வருகை தந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெற்று சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் கட்டக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த பணிகள் நிறைவடைவதில் சற்று காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்த ஒரு சூழல ஒரு வழியாக தற்போது பணிகள் நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த வியாசர்பாடி சர்மா நகர்ல இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மக்களுக்கான பெரம்பூர் மக்களுக்கான அந்த செயலி என்பதும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதோடைய பயன்பாட்டையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த செயலியின் மூலமாக பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், தங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன, அடிப்படையான பிரச்சனைகள் என்ன என்பதை அந்த செயலியின் மூலமாக புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளையும் சிறிது நேரம் சந்தித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் சார்ந்த பல்வேறு பணிகளை முன்னெடுப்பது குறித்து விரிவாக ஆய்விலும் மேற்கொள்ள இருக்கிறார். இத்தகைய பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தருகிறார். வரக்கூடிய வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருப்பதால அந்த திறந்தவெளி வாகனம் மூலமாக முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். பொதுமக்கள் கூட்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியில பொதுமக்களுக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடிய வகையில அந்த வாகனத்துடைய ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு திறந்தவெளி ஜீப்பின் மூலமாக வருவதன் மூலமாக ஒரு சிறிய அளவிலான ரோட் ஷோவுக்கான ஏற்பாடுதான் நம்மால் இதனை கணிக்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக 2 இடங்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு, அதன் பிறகாக அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துல பயனாளிகளுக்கான திட்டங்கள், அதாவது சேவைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார். இதன் பிறகாக அருகாமையில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு, தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த ரேஷன் அட்டை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு ரேஷன் அட்டையை குடும்ப தலைவர்கள் மற்றும் தலைவிகளிடம் வழங்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாகத்தான் 3வது பாயிண்ட், அருகாமையில்
அருகாமையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி சர்மா நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி மாநகர போக்குவரத்து பணிமனைக்கு வருகை தருகிறார். இந்த பேருந்து பணிமனையில ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்து அந்த மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் அமைப்புகள் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மின்சார வாகனங்களுக்கான அந்த சார்ஜிங் அமைப்பின் செயல்பாடு குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதன் பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதே வாகனத்தின் மூலமாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே வழிநடைகளிலும் இந்த 3 பாயிண்ட்களை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் திரண்ட வண்ணம் இருப்பதால பொதுமக்களுக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடிய வகையிலும் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்த மாற்று வாகனத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. சாலையோட இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. சாலைகள் குறுகிய சாலைகள் என்பதால பொதுமக்கள் யாரேனும் அந்த தடுப்புகளை மீறி உள்ளே நுழையாத வகையில இந்த தீவிர பாதுகாப்புகள் என்பது போடப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையை பெற்ற பெயர் டிராவல் மார்ட். 08046427999